நம்மள நிறைய பேர் நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கே ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது உண்டு. ஒரு குற்ற உணர்வு இருக்கும். ஏன் நம்ம இவ்வளோ விஷயம் எடுத்துக்கணுமா நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு? நம்மளோட ஹாப்பினஸ் அவ்வளோ முக்கியமா அப்படின்னு நமக்கு தோணும். இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது சின்ன வயசில் நம்மளுக்கு ஃபிசிக்கல் நீட்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் மோஸ்ட்லி. அதாவது சாப்பாடு, தூக்கம், இல்லை நம்ம விளையாடுறதுக்கு பொருட்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளோட ஆக்சஸில் இருக்கும். ஆனால் இமோஷ்னலாக நீட் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்காது. அதாவது எனக்கு ஒரு தேவைன்னா அதை வெளிப்படுத்துறதுக்கு, இல்லை என்னோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு, இல்லை நான் ஏன் அழறேன், இல்லை நான் ஏன் சிரிக்கணும், நான் ஏன் வெளியில் போகணும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, என்னோட ஃபிசிக்கல் நீட்ஸ் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, ஆனால் என்னோட இமோஷனல் நீட்ஸ் அன்ஃபுல்ஃபில்டாகவே இருக்குது. அப்போது எனக்கு நான் ஹாப்பியாக இருக்கணும், என்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் ஏன் எனக்கு அப்படி வர மாட்டேங்குது, ஏன் நான் ஹாப்பியாக இல்லை அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்ம மைண்டில் இருக்கும். ஆனால் அதுக்கு உண்டான ஆன்சர் நம்மக்கிட்ட கிடையாது. ஏன்னா ஏன் இல்லைன்றது நம்மளுக்கு தெரியல, புரிகிற ஏஜும் இல்லை. ஸோ இந்த ஸ்டேட் அப்படியே வளரும் போது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளோட காம்பிடன்ஸ், அதாவது எனக்கு என்ன தேவையோ அதை பார்த்துக்கிற எல்லா கெப்பாசிட்டியும் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற உணர்வு நம்மக்கிட்ட நிறைய வளரும். இந்த காம்பிடன்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பெயினை பெருசாகவே நம்ம யோசிக்க மாட்டோம். அது அவ்வளோலாம் முக்கியமே கிடையாது, விடு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, அப்படி ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளே அதை மறைக்க ஆரம்பிப்போம். ஏன்னா காம்பிடன்ட், என்கிட்ட எல்லாமே இருக்குது, எனக்கு தேவையான எல்லாமே நான் பார்த்துக்கணும், என்னால் ஏன் பார்த்துக்க முடியல, அது எனக்கு அசிங்கம். ஸோ அது பெயின்ஃபுல்லாக இருக்கிற விஷயத்த நம்ம கண்டுக்கிறதே இல்லை, அப்படியே விட்டுடுறோம். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மக்கிட்ட ஒரு விஷயம் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத வெளியில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு கில்ட்டியாக இருக்குது. எல்லாம் இருக்குது, இருந்தும் நம்ம இல்லைன்னு சொல்லிகிட்டே இருந்தால் எப்படி? ஸோ அந்த இடத்துல ஒரு குற்ற உணர்ச்சி வருது. நம்ம அப்படி சொல்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு ஷைனஸ், ஒரு குற்ற உணர்ச்சி, இந்த விஷயம் வந்துட்டே இருக்குது. அதனாலேயே என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம லோன்லியாக இருக்கிறதையோ, அதாவது நான் தனிமையாக இருக்கேன், எனக்குன்னு யாரும் இல்லை அப்படிங்கிற உணர்வு உள்ளே இருக்குது, இந்த விஷயத்தையோ அட் த சேம் டைம் இன்டிமசி, அதாவது என்னோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸில் கூட என்னால் என்னோட தேவைகளை வெளிப்படுத்திக்க முடியலை அப்படிங்கிற ஃபீலிங், இல்லை என்னால் ஜெனுவினாக வச்சுக்க முடியலை அப்படிங்கிற ஃபீலிங் வலியை கொடுக்குது. அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு கூட நம்மளுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்மளோட ஹாப்பினஸ் இந்த இடத்துல எல்லாம் பிளாக் ஆகிட்டே இருக்குது. இதை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் நம்ம சொசைட்டியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர் அவங்க இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையே விட்டுட்டு வெளியில் போகிறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. எதுக்கு? நம்மளுக்கு தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைல்ல, ஏதோ ஒரு விஷயத்தில் என்னோட நீட் சாட்டிஸ்ஃபை ஆகலைல்ல, இதுக்கு மேலே இது என்னோட ரிலேஷன்ஷிப் கிடையாது, ஸோ நான் வெளியே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி போகிறது உண்டு. இன்னும் சில பேர் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னும் போது இன்னொரு எக்ஸ்ட்ரா அஃபேரில் இருக்கிறது உண்டு. ஏன்னா இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஒருவேளை இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அஃபேரில் இருக்கிறது உண்டு. இன்னும் சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரொமான்ஸ்ன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்டிமேட்டாக கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ அந்த விஷயத்த நிறுத்தி வச்சுருப்பாங்க. அதாவது என்னால் அதெல்லாம் முடியாது, அது ஒரு ட்ராப் மாதிரி, அதில் போனாலே நான் மாட்டிக்கிறேன், எதுக்கு வம்பு, அது எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. இன்னும் சில பேர் குழந்தைகளுக்காகவே ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. ஓகே, என் குழந்தை இருக்குது, எனக்கு வேறு வழியே கிடையாது, அதனால் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே நிறைய கோவம், ரொம்ப நாள் தேக்கி வச்சிருக்க ஒரு ஆதங்கம், ஒரு வெறுப்பு எல்லாமே உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஏன் எதுக்குன்ற கிளியர் கட் ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்காது, ஆனால் கண்டிப்பாக உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸில் நீங்கள் ஏதாவது ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது அடல்ட்ஹுட்டில் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ரியலைஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது உங்களோட பாஸ்டில் சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்ம அப்படி நினைக்கிறதில்ல, சின்ன வயசில் நான் நிம்மதியாக தான் இருந்தேன், இப்போ தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறோம். ஆனால் அது ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. நம்மளுக்கு ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே இது ஸ்டார்ட் ஆகிறது உண்டு. அட் த சேம் டைம் எனக்கு என்ன வேணுமோ அதை கேட்குறதுக்கே நான் செல்ஃபிஷாக ஃபீல் பண்ணுறேன். நான் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கேன், இப்போ பாரு என்னை பற்றியே யோசிக்கிறேன், ஒரு ரிலேஷன்ஷிப்னு வந்தால் கூட நான் என்னோட தேவைகள் இப்படியே தான் நான் பேசிகிட்டு இருக்கேனே தவிர ஒரு காமனாக இல்லை குழந்தைகளுக்காக தானே அது இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம். அது ஆக்சுவலாக அப்படி கிடையாது.
உங்களோட இமோஷனல் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பில் தான் இருக்குது. ஸோ அதை பண்ணுறது பேர் செல்ஃபிஷ்னஸ் கிடையாது, அது பேர் செல்ஃப் கேர். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சால்வ் பண்ணுறது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்படி இல்லைன்னா இது ஒரு பேட்டர்னாக திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். திரும்ப நம்மளோட ஹாப்பினஸும் லேக் ஆகிட்டே இருக்கும்.